வடமாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினரின் மீதான தாக்குதல் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது, அதுவும் பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியையே கொண்டு சேர்க்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூர் கலவரங்களை தொடர்ந்து இப்போது ஜபல்பூர், ராய்ப்பூர் மற்றும் பிற இடங்களிலும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள முதல்வர், ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படும் புள்ளி விவரங்கள் எதிர்காலம் எதிர்நோக்கியுள்ள ஆபத்துகளை உணர்த்துகிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நம் அனைவரது பொறுப்பும் கடமையும் என்று தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின், சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். சிறுபான்மையினர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சம்பவம் நடைபெற்ற மாநிலங்களின் வன்முறையாளர்களை அரசுகள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.